எப்போ சார் விசாரணை சார்? சார் ஏற்கனவே கேஸ் இல்லை, 1000 கேஸ் என் மேலே கிடக்கு. ஒரு கேஸ் 2 கேஸ்லாம் கிடையாது. சாகரம் இல்லையா, அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். கோர்ட்டுக்கு நான் போவேன், கோர்ட்டுக்கு நான் கோர்ட்டுக்கு போகிறணும். அதாவது டெத்து என்னைக்கு மண்டே போகிறோன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேலே நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸு மற்ற வழக்கெல்லாம் என் மேலே இருக்கும். என்ன காரணம்னா, ஏற்கனவே உங்களுக்கு 100 முறை சொல்லியிருப்பேன். ரிட்டையர் ஆன பிறகும் நான் இன்றைக்கி வழக்குகளை காணா போன தெய்வ விக்கிரங்களுக்கு நானே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன். பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய இடங்களில் அதெல்லாம் இருக்குது. அதனால் இது எப்போயும் ரெகுலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு நானே அவங்களுக்கு அசஸ் பண்ணி நிறையா என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்து உதவி இருக்கேன். நானே டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நிறைய உதவி இருக்கேன். அந்த இதில் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்தாலும் சார் இன்னொரு கேள்வி முடிச்சிருங்க. என்ன இல்லை, ரைடுங்கிறது இல்லீகல். ரைடுகள் விசாரணைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க. டாக்குமெண்ட் என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்லாம் இருந்து, பழைய டாக்குமெண்ட்லாம் ஏற்கனவே பழைய விசாரணை அதிகாரிட்ட கொடுக்க முடியல. இப்போ புதுசாக வந்திருக்காரு. மொத்தத்தில் அவங்க உங்களுடைய நேர்மையாக நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோன்ட்டு தான் வந்தார். அதெல்லாம் ஒன்றும் சும்மா பொய் சொல்லக்கூடாது அவங்கள. அதில் நான் நேர்மையாக ஒரு எல்லளவு கூட நான் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஆள் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. யார் மேலே? ஒரு டிஎஸ்பி மேலே. அந்த டிஎஸ்பி மேலே கேஸ் சம்பந்தமாக நாங்கள் வந்து விசாரிக்க வந்திருக்கோம். ஏற்கனவே வந்தவங்க தானே, அதே ஆளுக்கு ஃபர்தராக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில் நான் என்ன சொன்னேன், ஒரு தெய்வ விக்கிரகம், அதாவது நடராஜர் தெய்வ விக்கிரகம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. பல ஊர்லேருந்து அதை தெய்வ விக்கிரகத்தை கையை 2 அறுக்கிறாங்க. அறுத்தது இங்கே நடந்தது, தமிழ்நாட்டில் அறுக்கிறாங்க. அந்த குற்றத்தை 2005 அறுக்கிறாங்க. நடராஜர் தெய்வ விக்கிரகத்தை 2 அறுக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஒரு கொலை ஒன்று நடக்குது. மதுரையில் கொலை நடக்கு. அந்த கொலையை 4 வருஷமாக லோக்கல் போலீஸில் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் முடித்த பிறகு நான் வந்து 2012 11 எண்டில் அங்கே போலீஸ் ஆஃபீஸராக வரப்போகும்போது, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் எந்தவித ஒரு சர்ச்சுமே நடக்கலை. 10 வருஷமாக 15 வருஷமாக அமெரிக்காவில் நடக்கலை. நான் வந்த பிறகு தகவலை ஒரு குற்றவாளியை கைது பண்ணி, சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் தான் அரெஸ்ட் பண்ணேன், அந்த இன்ஸ்பெக்டர் காதர் பாட்சா நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி நீங்கள் கேட்க வேணாம், நான் சொல்கிறேன், இது உண்மை. ஒரு குற்றவாளியை கூட வெளிநாட்டிலேருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவே கிடையாது. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. மறந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு குற்றவாளி, இல்லாட்டி அரை குற்றவாளின்னா நக்கலுக்காக சொல்கிறேன் நான், அவரை கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க கொண்டு வரவே கிடையாது. ஒரு கேஸில். எந்த கேஸில்? நடராஜர் அறுத்த கேஸில். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், அந்த கேஸில் நான் ஐஓ இல்லையே அப்படின்னாரு. ஐஓ இல்லை தான், ரைட், ஓகே. ஆனால் இன்னொருத்தர் ஜீவானந்தன் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணார். சர்ச் பண்ண போகும்போது அந்த வீட்டில் போய் இதே மாதிரி சர்ச் பண்ண எங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட போயிருக்காரு. போனது அவருடைய பெயரை அந்த ஜீவானந்தம் எழுதுறாரு. இவரும் கூட இருந்தார். இவரும் அசஸ் பண்ணார். ஐடலை நாங்கள் சீஸ் பண்ணுறோன்னா, நடராஜர் ஐடல் மெட்ராஸ்லேருந்து எங்கே போச்சு? பாம்பே போகுது. கையெழுத்த நடராஜர் சரி எங்கேருந்து போகுது? மெட்ராஸ்லேருந்து, அதாவது பல ஊர்லேருந்து மதுரைக்கு வருது. மதுரையில் கொலை நடக்குது, கையை அறுக்கிறான். அதுக்கு அடுத்தது, பொறுமையாக தானே போகிறேன், அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் வருது. மெட்ராஸ்லேருந்து டைரெக்டாக அந்த சிலை எங்கே போகுது? நேரடியாக பாம்பே போகுது. தீனதயாள வீட்டிலேருந்து பாம்பே போகுது. பாம்பேலேருந்து மேன்ஹேட்டனுக்கு போகுது. மேன்ஹேட்டனுங்கிறது ஒரு இடம் இருக்குது. அந்த மேன்ஹேட்டன் நியூயார்க். அங்கே வந்து மேடிசன் அவென்யூன்னு ஒரு இடம், 1224 நம்பர். அந்த நம்பர் தான் ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரன், உங்களுக்கு தெரியும், சுபாஷ் சந்திர கபூரை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கொண்டாந்து உள்ளே வச்சு தண்டனை வாங்கி இன்னொரு 10 வருஷத்துக்கு மேலே உள்ளே கிடக்கிறான். நல்லா கவனிங்க. அந்த இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் விடாமல் நீங்களும் அவரை விரட்டுறீங்க, அவரும் உங்களை விரட்டுறாங்க. அது அவரை விரட்டலை, இந்த கேஸை நம்மளே விரட்டுது. நானும் இன்றைக்கி ரிட்டையர் ஆன பிறகும் செய்யலான்னு சொல்கிறீங்க. நல்லா யோசிக்கிறணும். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரலை. சும்மா ஆளாளுக்கு அதில் போவாங்க, இதில் போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, சொல்லி இல்லைன்னா பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கலை, இன்னமும் நடக்காது. மண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போகிறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, இருக்கட்டும். அதனால் பர்சனல். 2வது, நேர்மையை பற்றி ஒரு எல்லையில் கூட எவனும் பேச முடியாது, வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கொண்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் வேறு.